ஒரு சின்ன கிராமத்தில் ராமுன்ற நாயும் தேஜுன்ற கோழியும் நண்பர்களாக இருந்திருக்காங்க. தினமும் காலையில் தேஜுன்ற கோழி கூவி எல்லாரையும் எழுப்புமா. அதற்கு ராமு, நீ என்ன அலாரமா டெய்லி கூவுற என்று சிரித்தது. மறுநாள் ராமுவை முதலாளி கடுமையாக பேசினார். ராமு கவலையாக இருந்தது. அந்த நேரத்தில் தேஜு கூவ ராமு கடுமையான சொற்களை பேசியது. நீயும் உன் கூவலும் எனக்கு தொல்லையாக இருக்கிறது, சற்று அமைதியாக இரு என தேஜுவிடம் பேசியது. மறுநாள் தேஜு கூவவும் இல்லை, உணவும் உண்ணவில்லை. இதை பார்த்த ராமு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டது. அதற்கு தேஜு, நான் உன்னை மன்னித்து விட்டேன், ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் என் மனதில் காயமாக இருக்கின்றது என கூறியது. மனம் வருந்திய ராமு கண்ணீர் சிந்தியது. திருக்குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் உண்டாகும் காயம் ஆறிவிடும், ஆனால் நாவால் உண்டாகும் காயம் மனதில் ஆழமாக பதியும். பேசும் முன் யோசித்து பேச வேண்டும். பேசப்பட்ட வார்த்தைகளால் உண்டான காயம் எளிதில் ஆறாது. நன்றி.